ஈவினிங் வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இட்லி தோசை மாவு இருந்தது. அதுபோக சமையல் ரூமில் காலையில் வச்ச கோழிக்கறி குழம்பு, கோழிக்கறி துண்டுலாம் இருந்தது. அப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை வந்து சுட்டு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அதில் இருக்க தேங்காய் துண்டெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அடுப்பற்ற வச்சு தோசை சட்டி வச்சுட்டு இந்த இட்லி தோசை மாவெல்லாம் நல்லா கரண்டியில் கலக்கிட்டு தோசை சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் இட்லி தோசை மாவில் வந்து ஒரு 2 கரண்டி வட்டமாக ஊற்றிட்டு அதில் இந்த எடுத்து வச்ச கோழிக்கறி துண்டுகள்லாம் வந்து சென்டரில் அப்படியே வச்சு தோசை முழுவதும் அப்படியே பரப்பி விட்டு சுற்றிலும் வந்து நல்லா எண்ணெய் விட்டு இந்த தோசை கரண்டியாலே வந்து இந்த கறியெல்லாம் தோசையோடு சேர்த்து நல்லா அமுக்கி விடுறது. அமுக்கி விட்டு இந்த தோசையை வந்து திருப்பி போட்டு திருப்பி வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சுற்றிலும் விட்டு இது மாதிரி நல்லா அப்படி வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி தட்டில் போட்டு சாப்பிட்டாங்க. கறி தோசை டேஸ்ட்டு வேறு லெவல்.